மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல சனி பகவான் வந்து பாருங்க உங்க ராசி அதிபதி சனி பகவான் தான். 7 நாட்டு சனியில பட்ட பாடு அப்படின்னு நீட் எழுந்தம்மா, 3 வருஷமா ஜேஇ எழுதுறேன், 3 வருஷமா ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறேன், அங்கே போகிறதுக்கு பாஸ் ஆகிடுது. நம்மளோட முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம செய்கிற முயற்சி, நம்ம செய்கிற நல்லது, நம்மளோட நல்ல எண்ணம் நம்ம பிள்ளைங்கள வாழ வைக்கும். அவ்வளோ நாள் குடும்பத்தில் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, எவ்வளோ அவமானப்பட்டீங்க, எல்லாம் செஞ்சோ ஏமாற்றப்பட்டீங்க இல்லைங்களா? அந்த ஏமாற்றப்பட்டதுக்கான தீர்வு சனி பகவானே கொடுப்பான். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தாம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே வந்து என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல சனி பகவான் வந்து பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தான். 7 நாட்டு சனியில் பட்ட பாடு அப்படின்றது அலாதி. எங்கள் ராசியாதிபதி எங்களை வச்சு செஞ்சாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் கற்றுக்கின படிப்பினைகள் அப்படின்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது இல்லைங்களா? வாழ்க்கையில் உங்களை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாருக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்தோம் அவங்கள நம்மளை முதுகில் குத்துனாங்களே அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை நீங்கள் சந்திச்சிங்க. எல்லாமே நல்லது. யார் சொல்லியும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, சனி சொன்னதுனால கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 1 and 2 உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அதிபனவன் தான். 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபனவன் தான். அவன் 3ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டுருக்கான் மீனத்தில். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க. சகாயம் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்குமா? சகாயம் அப்படின்னா ஹெல்ப். சனி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. எந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் சனி கொடுப்பான் அப்படின்னு சொல்ல. எங்களுக்கு முதல்ல நிம்மதி இருந்தால் போதுமா, அதையும் சனி கொடுப்பான். அட போங்கம்மா செத்தா போதும், எங்களுக்கு சாவு ஒன்று அவன் கொடுத்தான்னா போதும், இப்படி கேட்குறவங்களும் நிறைய மகர ராசி அன்பர்கள் இருந்தாங்க. அதில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு மகர ராசி அன்பர் அப்படி தான் கேட்டார். அட போங்கம்மா எனக்கு அவன் சாவு கொடுத்தான்னா போதும்மா அப்படின்னு. நீங்கள் சாவறதுக்காக பிறக்கல, வாழறதுக்காக பிறந்தீங்க. மற்றவங்களுக்காக மெழுகுவத்தி போல் உங்களை நீங்களே வந்து எரிச்சிட்டு உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருந்தீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை சார்ந்தவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி நான் செத்தா போதும், உயிர் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க.
சனி பெயர்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னா அவர் நிதானமாக கொடுப்பாரு, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏமாத்த அவருக்கு தெரியாது. ஈஸ்வர பதவி பெற்றவர், ஓகேங்களா? நீதிமான், அவனுக்கு ஏமாத்தலாம் தெரியாது. ரைட்டு. இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்க சனி என்ன பண்ண போகிறான்? எல்லாத்தையும் கொடுக்க போகிறான். முதல்ல உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் வந்துருச்சு இல்லைங்களா? அதுவே சனி கொடுத்தது தான். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலையும் அத்தனையும் கொடுக்க போகிறான். எதை எப்படி எப்படி செய்யணும், எதை எப்படி எப்படி செய்யணும், எதை எப்படி எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், எதை யார் யாரை வச்சு செய்யணும், இந்த பிரச்சனை இதுக்கு தீர்வு இந்த மனுஷனை பார்த்தா நடக்கும் அப்படின்ற புத்திசாலித்தனத்தை கொடுத்துருப்பான். சின்ன சின்ன டூரு, ட்ராவலு, கோயில், இறை வழிபாடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பொங்கல் வச்சுட்டு வர்றது, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஒரு டூர் போட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்மா. தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களாம் பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சுமா. இந்த காலகட்டம் அவங்க வந்து இணைவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சூப்பர். அதுக்கு மேலே சனியினோட பார்வை 3, 7, 10 இல்லைங்களா? அது என்னென்ன பாவங்களில் வந்து படியுது அப்படின்னா 5, 9, 12. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். எனக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது, வந்து சேரும். பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். புரியுதுங்களா? நிறைய மகர ராசி என்பர்களுக்கு காதல் வரும். சனி காதலை கொடுப்பானா? காதலை கெடுக்கவும் மாட்டான். புரியுதுங்களா? உங்களுக்கு எது சந்தோஷம், எது கிடச்சா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க, எது கிடச்சா ஹாப்பியாக இருப்பீங்க, எது கிடச்சா ஜாலியாக இருப்பீங்க, அதை கொடுப்பான். இள வயசு பிள்ளைங்களுக்கு லவ் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், படிப்பு. நீங்கள் யூஜி சீட்டுக்காக ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக நீட் எழுந்தம்மா, 3 வருஷமாக ஜேஇ எழுதுகிறேன், 3 வருஷமாக ஃபாரினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறேன், அங்கே போகிறதுக்கு பாஸ் ஆகிடுவீங்க நிறைய பேர், ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், எங்களுக்கு சொத்துலாம் இருக்குமா, கோர்ட்டு கேஸுன்னு இருக்குது, நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராக வரதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு சொன்னாருமா, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சாரு. மத்தியஸ்தர்கள், நல்ல மத்தியஸ்தர்களை வச்சு நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம், அதுக்கான பிராப்தம். குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தம். குழந்தைங்களால நான் வந்து பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன், ரொம்ப டென்ஷன் ஆனேன். ஏன்னா என் பிள்ளை அசிங்கப்படுத்திடுச்சு, கேவலப்படுத்திடுச்சு. இந்த காலத்தில் பிள்ளைங்களே அப்படி தான் பண்ணுதுங்க, என்ன பண்ண முடியும்? அசிங்கப்படுத்துதுங்க, பெற்றவங்களோட பேரை தூக்கிட்டு போயிட்டு கப்பல் ஏற்றிட்டு வந்துடுதுங்க. அந்த மாதிரி தான் பிள்ளைங்க. ஏன்னா கலிகாலம் இல்லைங்களா? நம்ம தான் பிள்ளைங்களுக்காக ஓடியாடணுமே தவிர பிள்ளைங்க நம்மளுக்காக ஓடியாடாதுங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கடமை என்ன? அதுங்களை ஆளாக்கணும். ஆளாக்கிடுங்க, அவ்வளோதான். அது உருப்பட மாட்டேங்குது, அது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, யோசிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை உருப்படுறதுக்கு அத்தனை வேலையும் செய்வேம்மா அப்படின்னு மனதில் ஒரு சபதம் எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேம்மா. உங்களோட முயற்சிக்காக கடவுள் நல்லது செய்வார்மா, வருத்தமே படாதீங்க. நம்மளோட முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம செய்கிற முயற்சி, நம்ம செய்கிற நல்லது, நம்மளோட நல்ல எண்ணம் நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ பிள்ளைங்களால் இருந்து வந்த பல பிரச்சனைகள் குறையும் அப்படிங்களா. நம்ம வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், இந்த காலகட்டத்தில் போகலாம். பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், இந்த காலகட்டத்தில் படிக்கலாம். உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், உங்களோட ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும், தாராளமாக போகலாம். உங்கள் மாமனார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படிங்களா. கண்டிப்பாக ஒரு விரயம் அப்படின்றது இருக்கும். அது என்ன விரயம்? நிறைய பேர் வந்து 12ஆம் பாவத்தை சனி பார்க்குறாங்க இல்லைங்களா, சகாய சனியாக இருந்து நிறைய பேர் யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ். மகரம் அப்படின்னாலே யூஸ்டு கார், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது. அப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் கார் வாங்க மாட்டாங்களா? அப்படி இல்லை, ஃபஸ்ட் ஹேண்ட் காரும் வாங்குவீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவீங்க, ஒரு ஆல்ரெடி வந்து ஆக்கியூபைடு ஃப்ளாட் செகண்ட் ஹேண்டாக வாங்குவீங்க, இல்லை புதுசாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா, கவலையே பட வேண்டாம். இது மகர ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த சனி பயிற்சி முதல்ல சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்கு, 2வது துலாம், 3வது மகரம் அப்படின்னு தான் சொல்லணும், அந்த எக்ஸலண்ட் கேட்டரில். சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைகள்மா, நான் வந்து +1 படிக்கிறேன், எங்களுக்கு எப்படிமா இருக்கும்? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீட்டுக்கு படிக்கிறோமா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கம்மா, சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா MBBS சீட் வாங்கிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. நான் ஃபாரின் போகணுன்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக போகலாம், எக்ஸலண்ட்டாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. சரிம்மா, நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு நீங்கள் இவ்வளோ நாள் குடும்பத்தில் எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, எவ்வளோ அவமானப்பட்டீங்க, எல்லாம் செஞ்சோ ஏமாற்றப்பட்டீங்க இல்லைங்களா. அந்த ஏமாற்றப்பட்டதுக்கான தீர்வு சனி பகவானே கொடுப்பான். நீ இவ்வளோ செஞ்ச, நீ ஏமாற்றப்பட்டுட்ட, அதுக்கான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் நான் கொடுக்குறேன், அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன், உனக்கு ஒரு தியாகி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறேன். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்கம்மா. இதை விட வேறு என்ன வேணும்? நீங்கள் அதை தானே எதிர்பார்த்தீங்க. சரி, நாங்கள் வேலை செய்கிற பெண்கள்மா மகர ராசி, வேலை செய்கிற ஆண்கள்மா மகர ராசி அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சின்ன ஒரு தப்பு செஞ்சீங்க, அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு உங்களை பெருசாக தப்பாக போர்ட்ரேட் பண்ணாங்க இல்லையாம்மா. அதுக்கும் மேலே செய்யாத தப்புக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு இருந்துச்சு, யாரோ செஞ்சு தப்பு பழியவங்க உங்கள் மேலே போட்டுட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டு, உங்கள் மேலே தப்பே இல்லை, பழி சுமத்தப்பட்டீங்களே தவிர நீங்கள் நியாயமான பர்சன் அப்படின்றதே இந்த காலகட்டத்தில் தெரிய வரும்மா.
அந்த நியாயத்துக்கும் நேர்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஸ்தாபனத்துக்கு மாறுறது, இடம் மாற்றம், ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். சுய தொழில் வச்சு நடத்துகிறவங்களா இருந்தாலும் இவ்வளோ நாள் அது ஆம வேகத்தில் தான் ஓடிச்சு, இப்போ முயல் வேகத்தில் ஓட சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கவலைப்படாது. சுயதொழில் இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போச்சுங்க, இழுத்து மூடிடலாம் அப்படின்றதுலாம் வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா போதும், நல்ல பலன்கள் வரக்கூடிய காலகட்டம். கவலைப்பட வேண்டாம். சரிம்மா, நாங்கள் திருநம்பிகள் எங்களுக்கு எப்படிம்மா இருக்குது? உங்களுடைய அத்துணை உழைப்புக்கும் உங்களோட ஆசைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம். இது இருந்தால் போதும்னு ஆசைப்பட்டம்மா, அது கிடச்சிடும். எங்கள் வீட்டில் என்னை சேர்த்துக்கினா போதும்னு ஆசைப்பட்டம்மா, கிடச்சிடும். என்னுடைய மக்கள்கிட்ட எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டம்மா, உங்களோட குரூப்பில் உங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். கையில் காசு நடமாட்டம் நிறைய இருக்கும். உடல் சார்ந்த உபாதைகளில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மகரம் அப்படின்னாலே நீங்கள் மகர ராசியில் பிறந்த திருநங்கைகளை நேர்மை அப்படின்றத ஒன்று மட்டும் கையில் வச்சுக்கோங்கம்மா, மற்றபடி யோசிக்க வேண்டாம். சரிம்மா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு எப்படிம்மா இருக்கும்? இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க, எவ்வளோ மற்றவங்களால வெறுக்கப்பட்டீங்க. யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ அவங்களாம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குவாங்க. எப்படி அப்படின்னா உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வரும். இந்த காலத்தில் காசு தானம்மா எல்லாம். அந்த காசு, அந்த உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் அவங்கள சார்ந்தவங்க புரிஞ்சிப்பாங்க. ஸோ நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு 75 வயசாகுதும்மா, 85 வயசாகுது, 83 வயசாகுது, எங்களுக்கு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நல்லா செஞ்சு முடிச்சிட்டிங்க. அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு நல்லது வந்துச்சா? பெருசாக வரல. பிள்ளைங்களால் ஏமாற்றோம், மருமகன் பார்க்கல, 4 பிள்ளைங்களை பெற்றும் நான் தனியாக நிற்கிறேன், இப்படி ஒரு அமைப்பு தான். எப்பயுமே கைவிடாத ஒரு சொந்தம் அப்படின்றது உங்களுக்கு இருக்குமா? அது யார் அப்படின்னா ஈசன். நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே பெருசாக உங்களுக்கு அடுத்த பிறப்பு கிடையாதும்மா. பொதுவாக வந்து பாருங்கள், மகரத்தில் பிறந்தாலும், கும்பத்தில் பிறந்தாலோ, லக்னத்தில் சனி இருந்தாலோ, 12ல் கேது இருந்தாலும் இப்படி விதிகள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் மறுபிறப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு மூச்சம் அப்படின்றது வரணும். இருக்கிற காலகட்டம் வரைக்கும் எனக்கு கையோட காலோட நான் சந்தோஷமாக நிம்மதியாக என்னோடய வாழ்க்கை முடியணும். நான் இன்னும் 10 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். தாராளமாக வாழுங்க. ஈசன்கிட்ட கேளுங்க. சிவன் கோயிலில் போய் உட்காருங்க. ஈசனை பாருங்கள். இதுதான் உன்னதமான பரிகாரம் சொல்லலாம். யார் கைவிட்டாலும் அவன் உங்களை கைவிட மாட்டாம்மா. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கான், இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா? நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் கூடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.